ஃப்ரெண்ட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். அதிமுக 2017 அதாவது முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவுடைய மறைவுக்கு பிறகு எந்த அளவுக்கு சிக்கி சின்னாபின்னமா இருக்கு, சதறி இருக்குது அப்படின்னா சொல்றதுக்கு வார்த்தையே இல்லை. அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா அதிமுக பிரிஞ்சு கிடக்கு. சோ ஜெயலலிதாவுக்கு பிறகு சசிகலா அப்படின்னு தான் எல்லாருமே என்ன பண்ணாங்க, முன்மொழிஞ்சாங்க. இப்ப இருக்கிற முன்னாள் முதல்வர் எடப்பாடி பழனிசாமியா இருக்கட்டும், ஓபிஎஸ்ஆ இருக்கட்டும், சி.வி. சண்முகமா இருக்கட்டும், தம்பிதுரையா இருக்கட்டும், பொன்னையனா இருக்கட்டும், அதே போல பாத்தீங்கன்னா எஸ்.பி. வேலுமணியா இருக்கட்டும், எல்லாருமே எல்லா மூத்த தலைவர்களும் சசிகலா தான் வரணும், சின்னம்மா தியாகி சின்னம்மா, நீங்க தாம்மா பொதுச் செயலாளர் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் அவங்க காலில் போய் விழுந்த வீடியோ இப்ப கூட இருக்கு, எல்லா சமூக வலைதளம் இருக்கு. இப்படியா ஜெயலலிதாவுக்கு பிறகு சசிகலா தான் அப்படின்ற ஒரு நிலைப்பாடு எல்லார் மத்தியிலும் இருந்தது. ஆனா இவங்களுக்கு எதிரா ஒரு தீர்ப்பு வந்தது. சிறைச்சாலைக்கு இவங்க போகணும், 4 வருஷம் சிறைச்சாலைக்கு போகணும் அப்படின்னு தீர்ப்பு வரும்பொழுது என்ன பண்றது அப்படின்னு இவங்களால புரியல. ரொம்ப நம்பிக்கையா இருந்த ஓபிஎஸும் தர்ம யுத்தம் ஸ்டார்ட் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை விட்டுட்டு போயிட்டாரு. அடுத்த இடத்துல யாருப்பா இருக்கா நமக்கு நம்பிக்கையா அப்படின்னா, கூப்பிடியா தங்கத்தை, செல்ல குட்டியை கூப்பிடியா அப்படின்னு சொல்லிட்டு முதுகலெல்லாம் தட்டி என்ன பண்ணாங்க, எடப்பாடி பழனிசாமி கிட்ட, இந்தாப்பா முதலமைச்சர் பதவி, நான் எப்படி கொடுத்துட்டு போறேனோ திரும்பி வர்ற மாதிரி அப்படியே என்கிட்ட கொடுக்கணும். இவரும் என்ன பண்ணாரு, தவழ்ந்து தவழ்ந்து தவழ்ந்தெல்லாம் என்ன பண்ணாரு, முட்டி போட்டு தவழ்ந்து காலில் விழுந்து, அம்மா உங்களுக்கு நான் விசுவாசமா இருப்பேன், ஓபிஎஸ்ஐ காட்டிலும் நான் உங்களுக்கு ரொம்ப விசுவாசமா இருப்பேன் அப்படின்லாம் சொல்லி என்ன பண்ணாரு, பதவி வாங்கினாரு. பதவி வாங்கி வச்சுட்ட பேர் அந்த சீட்ல உட்காந்து போனோன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு என்ன தோணுச்சோன்னவோ தெரியல, சசிகலாவை அதிரடியா நீக்கிட்டாரு. சரி ஓகே, கட்சியில துணை பொதுச் செயலாளரா நம்மள ஒரு ஆள் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு துணை பொதுச் செயலாளரா டிடிவி தினகரனை உட்கார வச்சுட்டு போனாங்க. சோ அதுலயும் குளறுபடி பண்ணி என்ன பண்ணாங்க, டிடிவி தினகரனை அதிரடியா தூக்கிட்டாங்க. சோ இப்படியா பல நாடகங்கள் அரங்கேறிட்டு தான் இருந்தது. ஆனா ஜெயலலிதா இருக்கிற வரைக்கும் சசிகலா அவர்கள் ரொம்ப தவிர்க்க முடியாத ஒரு இடத்துல அவங்க இருந்தாங்க. அது கட்சியிலும் சரி, அவங்க வீட்டிலும் சரி, அவங்கள விட்டு கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருந்தாங்க. அது கஷ்ட காலங்கள் வந்தாலும், எப்பேற்பட்ட ஒரு காலகட்டம் வந்தாலும் சசிகலாவை மட்டும் விட்டு கொடுக்காம ஜெயலலிதா அவர்கள் இருந்தாங்க. சசிகலா மூலியமா அவங்க குடும்பங்களும் என்ன பண்ணாங்க, ஆதிக்கம் செலுத்திட்டு வந்தாங்க. சோ எடப்பாடி பழனிசாமி என்ன நினைச்சாரு, இவங்களுடைய ஆதிக்கம், இவங்களுடைய குடும்பத்தினுடைய ஆதிக்கம் கட்சிக்கும் ஆட்சிக்கும் இருக்கக்கூடாது அப்படின்னு நினைச்சுதான் எல்லாரையும் விளக்கன அப்படின்னு சொல்லிட்டு ஓபன் ஸ்டேட்மெண்ட்டும் கொடுத்தாரு. ஓபிஎஸும் அதை ஆதரிச்சுதான் என்ன பண்ணாரு, எடப்பாடி ஓபிஎஸ் எல்லாம் கூட்டா இருந்தாங்க. இப்போ ஒற்றை தலைமை அப்படின்னு சொல்லிட்டு ஐயா எடப்பாடி பழனிசாமி ஸ்டாண்டா நின்னுட்டாரு. 4 வருஷம் சிறைவாசம் போயிட்டு திரும்பி வரும்பொழுது இவங்க கிட்ட ஒண்ணுமே கிடையாது. சசிகலா அவர்கள்கிட்ட கட்சியும் கிடையாது, எதுவுமே பதவி இது எதுவுமே கிடையாது. எல்லாத்தையும் என்ன பண்ணிட்டாங்க, ஐயா எடப்பாடி பழனிசாமி தாம் வசம் வச்சுக்கிட்டாரு. சோ இருந்தாலும் இவங்க என்ன பண்ணாங்க, தொடர்ந்து போராடிட்டு இருந்தாங்க. அதிமுகவை எப்படியாச்சுன்னா நான் மீட்டெடுப்பேன், திரும்பவும் அம்மாவின் ஆட்சியை நான் கொண்டு வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு சபதம்லாம் எடுத்தாங்க. சபதம்லாம் எடுத்து இன்னமும் அந்த சபதத்தை நிறைவேற்றுக்கு தான் ஓடுறாங்க. ஆனா எல்லாருக்கும் ஒரு பேச்சு, ஆனா சசிகலா அவர்கள் சிறைச்சாலையில் இருக்கும் பொழுது இங்க பல பிரிவுகள் வந்துருச்சு. டிடிவி தினகரன் தனியா கட்சி ஆரம்பிச்சிட்டாரு, ஓபிஎஸ் தனியா போயிட்டாரு, பல பிரிவுகள்லாம் ஏற்பட்டுருச்சு. ஆனா இருந்தாலும் சசிகலா அவர்கள் ரிட்டர்ன் வரும்பொழுது இவங்க கிட்ட ஒண்ணுமே இல்லை அப்படின்ற பட்சத்துல நான் அதிமுகவை ஒன்றிணைக்கிறதுக்கு பேச்சுவார்த்தைகள் நடத்திட்டு இருக்கேன் அப்படின்னு எப்ப பார்த்தாலும் இதே சொல்லுவாங்க. எல்லாருக்கும் ஒரு டவுட், பேச்சுவார்த்தை நடத்துறீங்க யாரு கூட தான் நடத்துறீங்க பேச்சுவார்த்தை? அதிமுக ஒன்றிணைனா எந்த தரப்பினர் கூட நீங்க பேச்சுவார்த்தை நடத்துறீங்க? ஓபிஎஸ் தரப்பு கிட்டியா, டிடிவி தினகரன் தரப்பு கிட்டியா, இபிஎஸ் தரப்பு கிட்டியா, யாருக்கிட்ட நீங்க பேச்சுவார்த்தை நடத்துறீங்க காட்டுங்க அப்படின்னா பேச்சுவார்த்தை நடத்துறேன் அவ்வளவுதான் அப்படியே சொல்லிட்டு என்ன பண்ணிருக்காங்க, இன்னிய நாள் வரைக்கும் என்ன பண்றாங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனா யாருக்கிட்ட பேசுறேன் அப்படின்ற ஒரு உண்மையை அவங்க சொல்ல மாட்டாங்க. ஆனா சசிகலாவுடைய ஆதரவாளர்கள் இன்னமும் அதிமுக ஒன்றிணையணும், எடப்பாடி பழனிசாமி துரோகிய நாங்க அதிமுக விட்டு விரட்டாம விட மாட்டோம் அப்படின்ற சபதத்தையும் அவங்களுடைய ஆதரவாளர்கள் எடுத்துட்டு இருக்காங்க. டிடிவி தினகரன், ஓபிஎஸ் இவங்களுடைய ஆதரவாளர்கள் எல்லாருமே என்ன பண்றாங்க, எடுத்துட்டு இருக்காங்க. ஆனா இன்னைக்கு சசிகலா அவர்கள் தனித்து விடப்பட்டிருக்கிறாரு அப்படின்னு தான் எடுத்துக்கொள்ளணும். ஏன்னா நீங்க டிடிவி தினகரனும் எடுத்துக்கங்க, ஓபிஎஸும் எடுத்துக்கங்க, ஏன்னா நீங்க அதிமுக இருக்கிறவங்க எல்லாருமே எடுத்துக்கல. சசிகலாவால நிறைய பேரு பயனடைஞ்சிருக்கிறாங்களா அப்படின்னா பயனடைஞ்சிருக்கிறாங்க. ஆனா இன்னைக்கு அவங்களை எல்லாரும் விரட்டி அடிச்சிருக்கிறாங்க, தனிமரமா இருக்கிறாங்க அப்படின்றதுதான் நிதர்சனமான உண்மை. தன்னுடைய சித்திக்கு இந்த நம்ம வந்துச்சு, நம்ம ஹெல்ப் பண்ணலாம், அவரு என்ன பண்றாரு, தனியா கட்சி ஆரம்பிச்சுட்டு தனியா செயல்பட்டு இருக்காரு. சோ இப்படியா ஓபிஎஸ் என்ன பண்றாரு, அவரு ஒரு பக்கம் போயிட்டு இருக்காரு. இந்த அம்மா மட்டும் என்ன பண்றாங்க, தனியா நிக்கிறாங்க. இபிஎஸும் உள்ள சேர்த்துக்க மாட்டாங்க. இப்ப என்ன ஒரு விஷயம் நடந்திருக்குன்னா, இவங்களுக்கு எல்லாருக்கும் இந்த அளவுக்கு ஒரு பொசிஷன்ல கொண்டு வந்து நிப்பாட்டின நமக்கு
இடம் இல்லையே அப்படின்ற ஒரு கவலை அவங்களுக்கு இருக்கதான் செய்யுது. அதிமுகவுல அப்பேற்பட்ட ஒரு கட்டமைப்பை இவங்க கொண்டு வந்தாங்க. இன்னைக்கு ஒவ்வொருத்தரும் முன்னாள் முதலமைச்சர்களா இல்ல முன்னாள் அமைச்சர்களா இருக்கிறாங்கன்னா அது சசிகலாவும் ஒரு காரணம் அப்படின்றத நிதர்சனமான உண்மையா தான் இருக்குது. ஆனா இன்னைக்கு அதிமுக அவங்களுக்கு உரிய இடம் இல்லையே அப்படின்றதும் நிதர்சனம். சோ இப்படியா இருக்கும் பொழுது பாஜக கூட கூட்டணி வச்சாவதுன்னா அவங்கள சேர்த்துப்பாங்களா அப்படின்னா அவங்கள ஒரு பக்கம் என்ன பண்றாங்க, சேர்த்து கண்டுக்கவே இல்லை. டிடிவி தினகரனையும் ஓபிஎஸ் உள்ள கொண்டு வரணும் அப்படின்ற ஒரு முனைப்புல இருந்தா சசிகலாவை சேர்த்துக்கணும் அப்படின்னா அதுவும் சேர்த்துக்கல அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மையா இருக்கு. இப்படியா இருக்கும் பொழுதுதான் சசிகலாவினுடைய நிலைமை அதிமுகல தனித்து விடப்பட்டிருக்கிறாங்க. இன்றைய தேதி வரைக்கும் தனித்து விடப்பட்டிருக்கிறாங்க. ஏன்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஓபிஎஸ், செங்கோட்டையன், டிடிவி தினகரன் இவங்க எல்லாம் சந்திச்சாங்க. டிடிவி தினகரனை தவிர்த்துட்டு ஓபிஎஸ், செங்கோட்டையன் இவங்க எல்லாருமே சசிகலாவை போய் சந்திச்சாங்க. ஏன்னா அதிமுக ஒன்றிணைக்கும் பணியில தீவிரமா செயல்படுறேன்னு சொன்னவரு செங்கோட்டையன். ஆனா அதை கைவிட்டுட்டு டிவிக்கு பக்கம் போயிட்டு என்ன பண்ணிட்டு சந்திச்சாரு. இன்னைக்கு சசிகலா அவர்கள் தனியா இருக்கிறார். ஓபிஎஸ் கூட போய் என்ன பண்ணல, சந்திக்கவே இல்லை. இப்படியா இருக்கும் பொழுதுதான் ஓபிஎஸ் தனக்கு ஆதரவா இருப்பாரு, டிடிவி தினகரன் தனக்கு ஆதரவா இருப்பாரு, செங்கோட்டையன் ஆதரவா இருப்பாரு. இப்படி நினைச்சுதான் இவங்க பேச்சுவார்த்தை நடத்துறேன் அப்படின்னு சொல்லி இருக்கலாம். ஆனா ஓபிஎஸும் இங்க இப்போ தனி கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு வந்துட்டாரு. டிடிவி தினகரன் ஆல்ரெடி செயல்பட்டாரு. செங்கோட்டையன் அதிமுக ஒன்றிணைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப தமிழக வெற்றி கழகத்துக்கு போயிட்டாரு. இப்படியா இருக்கும் பொழுதுதான் இவங்களுடைய நிலைமை இன்னைக்கு தனியா இருக்கு அதிமுகவுல அப்படின்னு. ஆனா இப்ப பாஜக தலைவர்கள் சசிகலா கிட்ட பேச்சுவார்த்தை நடத்த போறதா தகவல் இருக்கு. அவங்கள 2026 சட்டமன்ற தேர்தல்ல பாஜகக்குள்ள முக்கியத்துவம் கொடுத்து கொண்டு வரலாம், அதாவது கூட்டணிக்குள்ள கொண்டு வரலாம். டிடிவி தினகரன், ஓபிஎஸ், சசிகலா இவங்க எல்லாரையும் ஒருங்கிணைத்து பாஜக கூட்டணியில கொண்டு வரலாம் அப்படின்ற பேச்சுவார்த்தையும் நடத்துறதுக்காக தகவலும் வந்துட்டு இருக்கு. ஆக மொத்த எப்படி இருந்த அதிமுக இப்படி ஆயிருச்சு, எப்படி இருந்த சசிகலா இப்படி இருக்காங்களே அப்படின்ற ஒரு கவலையும் சசிகலாவுடைய ஆதரவுகள் மத்தியில இருக்கதான் செய்யுது. அவங்க சைடு, அதாவது சசிகலாவுடைய ஆதரவாளர்கள் என்ன சொல்றாங்கன்னா, இன்னைக்கு இருக்கிறவங்க எல்லாருமே பொசிஷன்ல இருக்கிறாங்கன்னா அது சசிகலாவால தாங்க. ஆனா அந்த நன்றி விசுவாசம் கூட இன்னைக்கு இல்ல அப்படின்னு சொல்லிட்டு, ஆனா சட்ட போராட்டத்துல நிச்சயமா நாங்க வெல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சசிகலாவுடைய ஆதரவாளர்கள் உறுதியா இருக்கிறாங்க. நிச்சயமா அந்த அம்மாவுக்கு உரிய அங்கீகாரம் கிடைக்குமா கிடைக்காதா, இதை பத்தியோட கருத்து என்ன அப்படின்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.